அன்பர்களே வணக்கம். ஆன்மீகத்தின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில். ஓர் புதிய பதிவு. துளசி செடி. பொதுவாக நாம் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது நமது வழக்கம். அப்படி நல்ல நேரத்தில் செய்யும் செயல்களை விட கெட்ட நேரத்தில் ஏதேனும் ஒரு செயல் செய்யும் பொழுது நம் மனம் இதனாலோ தான் என்று கவலை கொள்ளும். அதனை போக்கும் வகையில் இன்று பெரும்பாலானோர் கவலை கஷ்டம் என பாதிப்படைந்துதான் இருக்கிறார்கள். இதனால் மனவேதனைக்குள்ளாகி தூக்கமின்மை, உடல் சோர்வு போன்ற மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். இதுக்கெல்லாம் மிக சிறந்த பரிகாரமாகவும் ஒரு தந்திரமாகவும் துளசி பயன்படுத்தப்படுகிறது. இந்த துளசி கடவுள் வழிபாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. துளசி இலை அனைத்து இடங்களிலும் மிகவும் அரிதாக கிடைக்கும். அப்பேற்பட்ட துளசி விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்ததாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. அதே போல் இந்த துளசி ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் உகந்ததாகவே கருதப்படுகிறது. இந்த துளசி இலை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் தெய்வீக தன்மை இருப்பதாக ஐதீகம். துளசி இலையை எந்த இடத்தில் வைக்கிறோமோ அந்த இடத்தில் எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நம்மை நெருங்காது. துளசி செடி இருக்கும் இடத்தில் எந்த ஒரு கெடுதலும் நிகழாது. இந்த துளசி இருக்கும் இடத்தினில் கடன் தொல்லை, கஷ்டங்கள், மனக்குழப்பம் தீர்ந்துவிடும். பணம் கஷ்டம் இருப்பவர்கள் துளசி இலையுடன் சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய் 2 சேர்த்து வைத்து நாம் பணம் வைக்கும் இடத்தினில் வைக்க நாம் வறுமை நீங்கும், பணவரவு அதிகரிக்கும் என்பதை நாமே உணரலாம். சிறிது துளசி இலையை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வீட்டில் சண்டை சச்சரவு மற்றும் மனக்குழப்பம் நீங்கும். வீட்டில் தீய வைப்ரேஷன் நீங்கி தெய்வீக ஆற்றலை அதிகரிக்கும். கெட்ட நேரம் என்று கருதப்படும் ராகு காலம், யமகண்ட நேரத்தில் கூட எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் துளசி இலையை வழிபட்டு துளசி இலையை கையில் வைத்து கொண்டு தொடங்க நல்ல பலன்கள் ஏற்படும். நாம் வெளியில் செல்லும் பொழுது துளசி இலையை வழிபட்டு 2 துளசி இலையை சட்டைப்பையில் வைத்து சென்றால் பயணம் சிறக்கும் என்பது ஐதீகம். இப்பேற்பட்ட துளசி இலைகளை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் பறிக்கக்கூடாது என்று கூறி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் செந்தில்.